அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடைந்த இந்த தருணத்தில் நிச்சயமாக அடுத்த 7 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்தால் முழுமையாக மகர ராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வலம் வருகிறார் முழு சுப கிரகமான குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் உத்தியோக ரீதியான நிரந்தர வருவாயை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை மிக வலுவாக ஜென்மராசியின் மீது செலுத்துவதும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரும்போது நிழல் கிரகமான ராகு தைரியத்தில் இருக்கிறார். அவருடன் இணைந்து சனி வலம் வருகிறார். சூரியனும் வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் சூரியனினுடைய அமைப்பு மிகுந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் தைரியஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செமையாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல், சிரமம், உடல்நல ஆரோக்கிய தொல்லை போன்றவை முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக எளிதில் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராகு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் யோகஸ்தானமாகிய 6இல் அமர்ந்திருக்கிறார். இதற்கு பிறகு 7ஆம் தேதியிலிருந்து வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ஏற்கனவே வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த செவ்வாய் தற்போது வலுவான அமைப்பில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாக போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது. சூரியன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது சந்திரன் இந்த வேளையில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெறப்போகிறாருங்க. 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது 5இல் உச்சமும் 7இல் ஆட்சி பலமும் பெறுவது மிக பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்தக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை தடையில்லாமல் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மன நிறைவுடன் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் எளிதில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுங்க. இந்த தருணத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே பிசராமல் அந்த காரியத்தை செய்து முடித்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடி ஆவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடை, தாமதம், சிரமம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதோடு பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த வாய்ப்புகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்க்கிறபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்துல புதிய முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல உற்பத்தியும் வியாபாரமும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான லாபம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே பல சிரமங்களை விலக்கி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சீரான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வாரம் துவங்கியதிலிருந்து முதல் 3 நாட்களுக்குள்ளே தித்திப்பான நல்ல செய்தி கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டபடி வந்து சேரும். பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்கள் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களது அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் திட்டமிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையாத வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. இந்த தருணத்தில் முன்னேற்றத்தையும் செல்வாக்கு உயர்வையும் மனநிறைவுடன் சந்திப்பதற்கான சூழல் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. நினைப்பதை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. உற்சாகத்துடன் அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்துல சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் மாணவ மாணவியருக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்தபடியே விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எவ்விதமான குறைவும் இல்லாமல் எளிதில் கைகூடுங்க. விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பெரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். புதிதாக விளைநிலம் வாங்குவதோடு இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு பலம் கிடைக்கும். இந்த வேளையில் துணிச்சலுடன் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு எளிதில் கைகூடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் சிறப்பாக உங்களை தேடி வரும். குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் திட்டமிட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள
மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.